ஓசூரில் இன்று மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 24,307 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை. கடும் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் தவிப்பு. கிட்டத்தட்ட எனக்கு அரசரடியில் இருந்து நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரைக்கும் கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு சார். எனக்கு ஆஃபீஸை ஆமாம் பாலம்லாம் ரொம்ப அது பாலம்லாம் இன்னும் கட்டாமல் இருக்கிறதுனால தண்ணி ஆங்காங்கே தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு ரொம்ப மக்களுக்கு இடையூறாக இருக்குதுங்க சார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம். ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரிக்கை. நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அடுத்த மாதம் தொடங்கும் என தகவல். மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் ஆலோசனை. ஐசியூவில் இருப்பது அதிமுக அல்ல, திமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக பரப்புரை கூட்டத்தை கலைக்கவே ஆம்புலன்ஸ் அனுப்பியதாக மீண்டும் குற்றச்சாட்டு. அதிமுக ஐசியூ இருக்குதான். அதிமுக ஐசியூ இருக்குது. திமுக தான் ஐசியூ போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் அது இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் அதிகாரத்தை படிக்க. அடுத்த கட்ட திட்டம் குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்று செங்கோட்டையன் விளக்கம். எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் மாபெரும் வெற்றி என்று ஆர்பி உதயகுமார் விமர்சனத்திற்கு பதில். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஊர் ஒன்று கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி ஈட்டும். மீண்டும் கிராமங்களை நோக்கி என்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கினார் ராமதாஸ். உரிமை மீட்பு நடைபயணத்தில் அன்புமணியும் தீவிர பரப்புரை. வன்னியர்களுக்கு 15 பத்திரம் கேட்காதீங்கடா. 15 போராட்டம் தயாராக தேதி நான் சொல்கிறேன். நான் அது அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற வழியில் நம்ம எல்லாரும் போய் சிறையை நிரப்பணும். எதுக்கு? நம்ம 15% இடஒதுக்கீடுக்காக. அன்புமணிக்கு ராமதாஸ் விதித்த 2வது காலக்கெடுவும் முடிந்தது. அன்புமணி நீக்கப்படுவாரா என்பது குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் ராமதாஸ். சாதி வன்மத்துடன் செயல்படும் பள்ளி ஆசிரியர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அதிரடி உத்தரவு. பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழ்நாடு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர்கள் இருக்க முடியுமா? ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வாக்கு திருட்டு, பாஜக பதவி விலகு என்ற முழக்கத்தை முன்வைத்து தீவிர பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் திட்டம். வியத்தகு வழிகளில் மக்களிடம் கொண்டு செல்லும் என்று ராகுல் காந்தி உறுதி. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி அபார வெற்றி. ஐக்கிய அரபு அமீரகம் அணியை எளிதில் வீழ்த்தியது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.